ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நீ எங்களை கேக்குறியா இல்லனா ஆடியன்ஸை கேக்குறியான்னு ஒன்றும் புரியலையே. உங்களை யாரு கேட்பா? நான் ஆடியன்ஸா தான் கேட்டேன் எப்படி இருக்காங்கன்ட்டு. அந்த பக்கம் வெளிச்சம் இருக்காது, இந்த பக்கம் வா. ஓகே. ஆமா, என்ன கிச்சனே கலவரமா இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன் என்ன சமைக்கிறேன் தெரியுமா? என்ன? நான் நாளைக்கு இன்னைக்கு சமைக்கிறேன். நாளைக்கு இன்னைக்கு சமைக்கிறீங்க பாத்தீங்களா? கோ அந்த பக்கம் போங்க. அடிக்காதடா. அடிக்கவே இல்ல. வீடியோ எடுத்துட்டானா? சரி, ஓகே. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுவோம். உடனே இவன் வந்துருவான், என்னைய தூக்கு அப்படி தூக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். எல்லாரும் டாடா பை பை சொல்லுங்க. நம்ம அச்சுக்குட்டி ஊருக்கு போறான். ஆமா ஆமா, அச்சு ஊருக்கு கிளம்புறான். ஆல்ரெடி அவனுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கோசம் இப்ப இதை யாராவது கேட்டாங்களா? என் பயணம் இத்தோடன் முடிந்தது. இல்ல, இந்த செமஸ்டர் ஐயோ சாரி, இந்த வெக்கேஷனின் பயணம் இன்னியோட முடிந்தது. பொங்கல் செலிப்ரேஷன் முடிந்தது. இப்படிதானே அவன் சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க. எப்ப பாப்பீங்கன்னா அடுத்த வாரம் 2 வாரத்துல நிப்பான் பேக் மாடின்னு. அதான் டாடி ஏர்போர்ட்ல இருக்கேன், பிக்கப் பண்ணுவோம் ஃபோன் பண்ணி. இவன் எங்க ஏன் போயினே இருக்கான்? இல்ல அப்படி கூட இல்ல. நான் 2 வாரம் கழிச்சு மம்மி வருவேன். அப்ப மம்மி பாப்பாங்க. அப்ப கேட்பாங்க, 3 மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை 6 நாள்ல முடிச்சுட்டு வந்தீங்க. அந்த வீடியோ எல்லாம் இன்னும் எடுக்கலடா, நம்ம எடுப்போம்டா. ஐயோ, இன்னும் 1 நாள் தான் டைம் இருக்கே. நான் எத்தனைன்னு எடுப்பேன். ஒரு நாள்ல நீங்க இத்தனை எடுக்கிறதுக்கு பிடிச்சலாம். ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படுத்துட்டான்டா. எப்பறா செய்யிறது? அது அவன் இடம். அவன் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டான். என்னத்த எடுக்கிறீங்கம்மா? பிரான்ஸ். அஸ்வின், நான் செல்லமா என்ன செல்லமா இவ்வளவு பெருசா வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்னது இல்லையா? இது இல்ல, அது இன்னும் குட்டி பண்ணியா, அதனால சின்னது கிடைக்கும். இல்ல செல்லமா, இது நல்லா இருக்கும். ஏன்னா அது கடல்து. இது நான் பாத்து மீன் மாதிரி. எல்லாமே கடல்து தானடா. ஐயோ, அப்படி இல்ல செல்லமா. இங்கதான் உனக்கு தெரியுமே, இங்கே இறால் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸில் பண்ணுறது அதோடைய டேஸ்ட்டுக்கும் அந்த கடல்லேருந்து பிடிக்கிற டேஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புட்டா சொரா புட்டு தானே நான் கேள்விப்பட்டு வச்சுலமா. எறா கூட புட்டு பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஐட்டம்மா என்னைய போட்டு தள்ளணும்னு முடிவாயிருச்சு. எப்படி எதை செஞ்சு கொடுத்தா என்ன? காமிங்க. செல்லமா இது வீடியோவில் கொண்டு வரலாமான்னு தெரியல. நான் சொல்லிடுறேன். நான் வந்த உடனே சொல்லணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சேன். மீன் வாங்க போனேன்னா மீன் ஆர்டர் பண்ணிவிட்டு கட்டிங் கோசம் உட்காந்துருந்தேன். ஒரு யங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மேரேஜ் ஆகி இப்போ தான் வந்திருக்காங்க. அவர் சொன்னதை நீ கவனிச்சியா? மீன் வாங்கிட்டு கட்டிங் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். டேய், கட்டிங் இந்த கட்டிங்டா, கிளீனிங் கோசம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அல்ல, அவர் கட்டிங்னு சொன்னாரு, அதுக்காக தான். 2 பேரும் வந்தாங்க. யங் கப்பல் வந்தாங்க. ஓகேவா? வந்துட்டு அவர் எல்லாம் அந்த பிண்டர் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கூலாக வந்துட்டு, இந்த மீன் வாங்கலாமா, அந்த மீன் வாங்கலாமா, இந்த மீன் வாங்கலாமா, இதில் 1/4 கிலோ கொடுங்க, இதை 1/4 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த மீன்லாம் சொன்னேன், 1/4 கிலோலாம் இங்கே கொடுக்குறது கிடையாதுங்க. 1/2 கேஜி இல்லைன்னா ஒரு 1 கேஜி அப்படி தான் கொடுப்போண்ணே. 2 பேருக்கு 1/2 கேஜி. உடனே ஒரு மணக்கணக்கெலாம் போட்டார். அவர் ஒரு மீன் கொடுங்க, இதில் ஒரு மீன் கொடுங்க. அவர் ஒரு மீனாக போட்டார். அப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த நத்தை சிப்பிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருந்தது. இது ஒரு 100 கிராம் கொடுங்க, 200 கிராம் கொடுங்க, இப்படிலாம் வாங்கிட்டார் அவர். அந்த அவங்களுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக அப்படியே நின்றுந்தாங்க. அதுக்கப்புறமா ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணார். நான் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க கிட்டே வந்தாங்க. ஏங்க முன்னாடி அவர் பேசின ஸ்டைல் அது நமக்கு டீ போட்டால் நமக்கு பிடிக்காதுல்ல, அப்படி தான் பேசினார். அதை மட்டும் நான் டேஷ் போட்டுக்கிறேன். என்ன அப்படின்னாரா, இவ்வளோ ஐட்டம் வாங்கினீங்க, இதெல்லாம் எப்படி நான் சமைக்கிறது? அதுக்கு தானே செலவு பண்ணி கூட்டின்னு வந்தேன். எல்லாத்தையும் ஒரே நாளில் சமைச்சிடாது. இன்றைக்கி கொஞ்சம், நாளைக்கு காலையில் கொஞ்சம், நாளைக்கு மத்தியானம் கொஞ்சம், நாளைக்கு நைட்டு கொஞ்சம், விதவிதமாக அப்படின்னாரா அவர். அதுக்கப்புறம் அது கம்முன்னு இருந்துட்டு திருப்பி வந்து, ஏங்க இதெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாதுங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னார், உங்கள் மாமியார்கிட்ட கையில் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னாடா. அது அவங்க அந்த போல ஓரமாக போய் நின்றுச்சு. ரொம்ப யோசிச்சு திருப்பி வந்தேன். ஏங்க உங்கள் அம்மா சொன்னீங்க என்ன? எங்கள் அம்மாவை சொல்லலை, யூடியூப்பை சொன்னேன். யூடியூப்பில் தான் எல்லாமே வருதில்ல, அதை பார்த்து அப்படின்னாரு.
அது தலை குஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, வர ஒரு யங் கப்புள்ஸ்க்கு யூடியூப் ஒரு மாமியார் மாதிரி ஆகிப்போச்சு. பக்கத்து வீட்டுல இது, அதாவது அப்பா படம் பார்த்திருக்கல, அதுல தம்பி ராமையா எப்ப சுத்தின போனாலும் பரிசல் போகும்போது என்ன சொன்ன, பரிசல் போகும்போது என்ன சொன்னு ஒரு கேரக்டர் வரும் பாத்தியா, அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற பேசுறதெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்து இங்க ஒப்பிக்கிறார். ஒரு யங் கப்புள் பேசுறத நீ கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த 20+ பேசுறத இந்த 50+ கேட்டுக்கிட்டு வருது. அத ஒரு 35+ கிட்ட வந்து சொல்லுது. அவனே ஏன்ச்சு பாக்குறாமா என்ன நடக்குதுங்கன்ட்டு. சரி மம்மி, நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? இவர் இந்த யங் கப்புள் மாதிரி இழுத்துட்டு வந்துட்டாரா? எனக்கு இந்த கேள்வி ரொம்ப ஆர்வமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண டைம் ஆன புதுசு அந்த டைம்ல டேடி என்னைக்காவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெங்காயம் கட்டி கொடுத்துருக்காரா? அஸ்வின், நான் வந்து ஒரு 1 இயர் தான் வந்து நீ பிறந்து இங்க வர வரைக்கும் அந்த 1 இயர் இருந்தேன்ல. ஆமா இருந்தீங்க. அப்போ வந்து என்னை எப்படா வீட்ல தனியா விட்டுட்டு போயிட்டா மட்டும் தான் நான் சமைப்பேன்ல செல்லம். ஆமா ஆமா. இல்லனா சமைக்கவே மாட்டேன். அது என் டிபார்ட்மென்ட் கிடையாது. நான் அப்போ குட்டி கேர்ள். நீ குட்டி காலா இல்ல ஜெட்டி போட்ட காலன்னா நான் கேட்கல. நான் கேட்ட கேள்வி பதில சொல்லுங்க. அப்போ விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நானும் டாடி மட்டும் தான் இருப்போம். ஆனா அவங்க தாத்தா இருப்பாரு வீட்ல. ஓகேவா? ஆமா. எந்த தாத்தா இருப்பாரு? யாரு உனக்கு தான் தெரியும்ல. ஓகேவா? ஓகே, கோட் அக்செப்டட். அப்போல டாடி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாரு. கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போவார்ல செல்லம்மா. கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாரு. போயிட்டு எங்க பாட்டி இருக்காங்களே, பாட்டினா எங்க அப்பாவுடைய அம்மா, அவரு சொல்லுவாங்க, இந்த பையன் பாத்தியம்மா, அம்மா எத்தனை முறை சமையல் பண்ணாங்க, அவன் கிச்சன் பக்கமே போக மாட்டான், பொண்டாட்டின்னு ஒருத்தர் வந்த உடனே கத்தி தூக்கி பின்னாடியே வர்றான் பாரு வெங்காயம் கட் பண்ணி அச்சு மாதிரி அப்படின்னு சொன்னான். அச்சு எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வைஃபுக்கு அவன் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். நான் பாப்பேன் நீ என்ன பண்றங்கறத நான் பாப்பேன். நீ பாப்ப இதுக்கு அப்புறம் என்ன பேப்ப இல்லடா அச்சு. இதுல மேட்டர் என்னன்னா, எங்க அப்பா போய் எங்க பாட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, எங்க பாட்டிலாம் நீ மட்டும் நான் முன்னாடி ஹெல்ப் பண்ணிட்டியா, உன் பையன் பண்ண மாட்டாரே, அவன் சரவணம் பண்றானா அதை மெச்சிக்காம உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்றேன், நீ போடா அப்படின்ட்டு. அவர் எப்படி தெரியுமா எல்லாம் செய்யும் போது தூரத்துல இருந்தே, மா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் உப்பு போடுமான்னு எனக்கு தெரிஞ்சு அவரு வந்து ஒரு காஃபி குடிச்ச கிளாஸ் அப்படி தள்ளி வச்சு கூட நான் பார்த்ததே கிடையாது அந்த வீட்ல. மாமாக்கு கோவம் வந்துருச்சு. ஓகேவா? கோவம் வந்துருச்சு. அந்த கேரக்டர் அப்படியே எங்க அச்சு. இப்ப சொல்லு, மாமாக்கு கோவம் வந்துருச்சு. இல்ல சென்னை நான் சொல்றேன், மாமாக்கு கோவம் வந்துச்சு. இல்ல சென்னை போன பிறகு நான் வந்து என் தட்டை நானே கழுவ ஆரம்பிச்சேன். தட்டு இல்ல பொருள்லாம் வைக்க வந்து அவருக்கு அனதர் வெர்ஷன் அப்படினா அது அப்படியே அஸ்வின் ஜெராக்ஸ் காப்பி அப்படி சொல்லலாம். காப்பி எல்லா விஷயத்துலயுமே. அது ஒண்ணு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்மா, அவ்வளவுதான்மா, பரம்பரை வியாதி. சரி நம்ம பேக் டு பைவிலியன் வருவோம். இன்னைக்கு வந்து சொரா புட்டு, இந்த டாபிக் போறோம். சொரா புட்டுல சொல்லுங்க, எறா புட்டு. சரி, எறாக்கோ சொராக்கோ ஒரு வார்த்தை. எறா புட்டு ரெசிபி வேணும் அப்படினா நான் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேங்க. இவங்கள வச்சு இதெல்லாம் பண்ணவே முடியாது. சொல்லுமா, அப்பனா நான் நைட் பேண்ட் கழட்டி ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டுமா? நான் சொல்லணும்னு வந்தம்மா, ஆனா அம்மா யோசிக்காது, அடிச்சிரு. ஐயோ வேணாம் நானே கட் பண்ண சொல்லமா. ஐயோ பயம். சரிடா குட்டி பையா. சோ வந்து இப்போ வந்து சொரா புட்டு செய்வது எப்படி? சாரி, எறா புட்டு. ஒரு நிமிஷம். எறா புட்டு சொரா புட்டுங்கிறீங்க, எல்லாம் நான்வெஜ் ஐட்டமா இருக்குது. நீங்க சாப்பிடுவீங்க, ஓகே. நீங்க என்னைய ஒருத்தனை யோசிச்சீங்களா? உனக்கு ஆக்சுவலா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம். சலமா நம்ம சாப்பிட்டு தான போறோம் லஞ்ச். ஆமாமா, லஞ்ச் சாப்பிட்டு போயிடுறோம். அதனால இன்னைக்கு நைட்டே நான் வந்து மீன் குழம்பு வெச்சிடுறேன். நாளைக்கு மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். ஓகே. ஃபார் எறா நல்லா இருக்கும். அச்சு வந்து எறா டேஸ்ட் பண்ணுவோம். சோ நான் எறா ட்ரை பண்ணு. பிடிக்கலனா நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துறேன். ஓகே. ஏன்டா அழுகுற? ஐயோ கண்ணெல்லாம் கலங்குது. இது தண்ணி தானே? தண்ணி தான். இன்ன NaCl என்ன இது? Why are you crying? ஒண்ணும் இல்ல. ஏன் அழுகுற? அது ஊருக்கு போறன்ற சோகம். சத்தியமா? கிச்சன்ல வெங்காயம் அரிஞ்சுக்கிட்டு ஏன் அழுவுறன்னு கேட்டா சொல்லுவேன் நானு. அப்படி ஊருக்கு போறேன்னா அழலியா? என்னைக்கு செல்லம்மா அவன் நம்மள பிரிஞ்ச உடனே அழுதுலாம் இருக்கான் சோகமெல்லாம். அது அச்சு 2 டிராப்ல டி-ஷர்ட்ல வந்திருக்குடா. அந்த அளவுக்கு வெங்காயத்தை இப்படி வச்சிருந்தீங்கன்னா கண்ட தண்ணி வராம பின்ன என்ன வரும்? டென்ஷன் ஆகாது. நான் கூட நீ எங்களெல்லாம் மிஸ் பண்ற, அதனால அழுகுறேன்னு நினைச்சேன். அவன் எப்போனுங்கிறான், எனக்கு எவ்வளோ சீக்கிரமா ஃப்ளைட்டை புக் பண்ணி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கான். செல்லம்மா
அவன் எதை மிஸ் பண்றானோ இல்ல சும்மா அவனோட குட்டி கதையை ரொம்ப மிஸ் பண்ணுவான் செல்லமா. ஆமா ஆமால்ல. வந்து கதை சொல்லுவாரு. ஞாபகம் வச்சுல வச்சு எனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. டெய்லி நைட்ல கதை சொல்லுவாரு. ஆனா நான் தூங்கிடுவேன். ஒரு கதையை 3 நாள் கேட்பேன் செல்லமா. எண்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு குட்டி கதை நம்ம ஆடியன்ஸ்க்காக ரொம்ப சுவாரஸ்யமா 1 லைன் ஸ்டோரியா இருந்தாலும் அது 1 பாராகிராஃப்ல சொல்லக்கூடிய ஒரே ஆள் தான் இந்த சரவணன் தான். ஆக்சுவலி இத ஃபோக்கஸ் பண்ணீங்க. டாடி ஒரு சூப்பரான குட்டி கதை சொல்வார். சரி ஓகே சொல்லலாமா? குருவி கதை சொல்லு செல்லமா. குருவி கதை ஓகே. ஓகே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததுங்க. அந்த ஆலமரத்தில் ஒரு குருவி போயிட்டு அந்த ஆலமரத்தில் கேட்டுதான், இந்த ஆலமரத்தில் நான் ஒரு கூடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆலமரம் ஒத்துக்கலையா. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கு போல இருக்குது. பட் ஆலமரம் முடியாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன பிறகு குருவி என்ன பண்ணிச்சா, பக்கத்தில் ஒரு சின்ன மரத்தில் போயிட்டு கூடு கட்டிச்சான். ஸோ அது கூடு கட்டி லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பயங்கரமான புயல் மழை காற்று அடிக்கும்போது அந்த பெரிய ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா வேரோட சாஞ்சு ஆற்றுல அடிச்சுன்னு போக ஆரம்பிச்சிச்சான். அப்போ அந்த குருவி வந்து அந்த ஆலமரத்தை பாட்டு கேட்டுதான், பார்த்தியா நான் உன்னை வந்து கேட்டேன், உங்ககிட்ட வந்து உன்னுடைய கிளையில் வந்து கூடு கட்டலாம் சொல்லிட்டு நீ ஒத்துக்கல, உன் நிலமை பார்த்தியா இது மாதிரி அடிச்சுட்டு போகிற பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆலமரம் அந்த குருவியை பார்த்து சிரிச்சுதான். நான் வந்து ஏன் உன்னை வந்து அலோவ் பண்ணலை அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, ரொம்ப வருஷமாக இருக்கேன், நான் எப்போ வேணாலும் விழுந்துடுவேன், என்கிட்ட நீ கூடு கட்டிட்டுனா நீயும் என் கூடவே அடிச்சுட்டு போயிடுவேன்ற ஒரு காரணத்துக்கோசம் தான் முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது குருவி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது, அதை வந்து நம்ம வேறு மாதிரி எடுத்துப்போம். ஸோ ஆப்போனன்ட் சைட்லேருந்து நம்ம யோசிக்கும் போது தான் அவருடைய ரியல் இம்பேக்ட் தெரியும். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து இதை பண்ணிட்டாங்க எனக்கு, அதை அவங்க வந்து இதை பண்ணிட்டாங்கன்றதை நீங்கள் யோசிக்காமல் அதில் என்ன ரீசன்றதை நீங்கள் தேடினீங்கன்னாவே அதோடைய அர்த்தம் தெரிஞ்சிடும். ரீசன் தேடினாலும் தப்பா தேடுறது கூட வாய்ப்பு இருக்கு செல்லமா. ஆமா. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா மேபி பெருசா தெரியாது. எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரிய கரணெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஓகேங்க, ரொம்ப ஹாப்பி. முடிச்சிட்டேன். அந்த பிள்ளைக்கு தமிழே தெரியாது. யாருக்கு தமிழ் தெரியாது? இல்ல செல்லமா, அது ஒரு மீம் உனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா வந்து நான் ரெக்கார்டே பண்ணல சொல்லுவான் அப்படின்ற மாதிரி. சரிங்க, ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு. இன்ஃபேக்ட் இப்போ சமையல் வேறு ரெடி ஆகிட்டு இருக்கு, கடகடான்னு சொல்லிட்டு சமையல் முடிச்சுட்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். பாவம் ரொம்ப நேரமாக ரொம்ப நேரமாக உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ண போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஆமாம், பசங்களுக்கு பேச்சுலர்ஸ் ஷாப்பிங். ஆமா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். see you, bye bye, டாடா, take care. அஷ்னோடே ஒரு செல்ஃபி பண்ணல திருப்பிக்கோ. நீ சொல்ல மாட்டானே பை பை. ஓகே, அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பை பை.